கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 3இல் ஒருவருக்கு பாதிப்புகள் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. சுமார் 50% பேருக்கு சுவாச குழாயின் மேல் பகுதியில் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். காவிரியில் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிப்பு. கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி. பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம். பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. சர்ச்சையில் சிக்கிய சேலம் பல்கலை பதிவாளர் தங்கவேலுக்கு பஞ்சப்பட்டியுடன் ஓய்வூதியம் வழங்க ஆணை. துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட பேராசிரியர்கள் முடிவு. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 61வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலாப் பயணிகள். குஜராத்துக்கு எதிரான போட்டி ரத்தானதால் ஒரு புள்ளி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஹைதராபாத் அணி. பிளே ஆஃப் செல்லும் கடைசி அணி சென்னையா பெங்களூருவா என நாளை தெரியும். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்னதாக இந்நேரத்துக்கான ஒரு அண்மை செய்தி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் இப்ப ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது குறித்து அண்மை தகவலுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். நேற்றைய அறிவிப்பில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது பொருந்தும், எந்தெந்த பகுதியில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? தேவபிரியன், குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரத்திலும் மழைப்பொழிவு அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதற்கான அந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தற்போது இன்றைய வானிலை அறிவிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் வரைக்கும் தற்போது இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வட உள் மாவட்டங்களிலும் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இன்று இரவு சென்னையில் மழை என்பது படிப்படியாக தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கேரளா மற்றும் உள் கர்நாடகா என்று சொல்லக்கூடிய வடக்கு கர்நாடகா இந்த பகுதியிலும் தற்போது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே கடுமையான வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தற்போது மீண்டு மழை காலத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பெய்வதற்கான சூழல் இருப்பதாக நம்மளால் வானிலை ஆய்வு அறிக்கையினுடைய தகவல் மூலியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னு உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்க்கலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நேற்று உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கை தொடர்பாக அதனுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புடைய சாராம்சம் குறித்தும் இந்த கட்டுப்பாடு ஏன் என்பது தொடர்பாகவும் நம்முடன் பிக் ஃபோக்கஸ் பகுதியில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஏஎஸ் ஒக்கா, உஜ்ஜல் புவன் அமர்வு நேற்று மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. டார்சன் லால் அப்படின்றவர் தொடுத்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறைக்கு எதிரான ஒரு வழக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை இதை எப்படி புரிந்து கொள்வது? இது எல்லா வழக்குகளுக்கும் இந்த தீர்ப்பு அப்படின்றது பொருந்துமா?
அதாவது இன்றைய காலை பத்திரிகைகளில் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்கை பற்றி அமலாக்கத்துறைக்கு செக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இந்த தீர்ப்பை வரவேற்கலாம், அது வேறு. ஆனால் இந்த தீர்ப்பு அமலாக்கத்துறைக்கு ஒரு செக்கு அல்லது அமலாக்கத்துறை அப்படியே முழுக்க முழுக்க ஏதோ ஒரு இந்த சட்டம் இருக்கு பாருங்க, PMLA சட்டம் என்கின்ற பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் மிக கடுமையாக அதை ஒரு கொடுங்கோன்மை சட்டம், ஒரு கருப்பு சட்டம், ஆள்தூக்கி சட்டம் என்று இப்ப சொல்றோம். அதனுடைய தன்மையை இந்த தீர்ப்பு மாற்றிட்டதாக நான் உறுதியாக சொல்வேன். இல்லை, மாற்றவில்லை அப்படின்றதுதான் அந்த தீர்ப்பு. 37 பக்கம் கொண்ட அந்த தீர்ப்பு நல்ல வரவேற்க தகுந்த தீர்ப்பு. அதுல சொல்லி இருக்கிறது அந்த சட்டத்தினுடைய கொடுங்கோன்மையை ஒன்று அகற்றவில்லை. அதை என்னன்னா அதை கொஞ்சம் நேரம் விளக்கிற ஒரு சிலேசாக சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை அப்படின்றதே நமக்கு காவல்துறை தான் தெரியும். குற்ற நடவடிக்கைன்னா காவல்துறையில ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக நீங்கள் ஒரு புகார் அளித்தால், சரி ஒருத்தருடைய கையை வெட்டுறாங்க, அதுல 2 பேர் வெட்டுவாங்க, ஆனால் அதுல 5 பேரை சேர்த்துப்பாங்க கூட. யாரோ சேர்த்துவோம், காவல்துறை சேர்க்கலாம், இல்ல வேற ஏதோ காரணங்களால சேர்க்கலாம். அப்போ அதுல புகாருக்கு அடுத்து புலன் விசாரணை செய்யும் காவல்துறை. புலன் விசாரணையின் போது அந்த குற்றம் சாட்டப்படும் 5 நபர்களை கைது செய்யலாம். கைது செய்து நீதிமன்றத்துக்கிட்ட மூலமாக கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு புலன் விசாரணை முடிப்பாங்க. அப்போ அவங்க ஜாமீன் பெறுவாங்க. அப்போ அந்த புலன் விசாரணை முடிந்ததும் அவர்கள் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இந்த PMLA ஆக்ட்ல என்னன்னு சொன்னா, PMLA ஆக்ட்ல அவங்களுக்கு ஒரு தரவு கிடைக்கிறது அல்லது மெட்டீரியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மெட்டீரியல்னா இதுக்கு அவங்களுக்கு சில விவரங்கள் கிடைக்குதுன்னா, செக்ஷன் 19 கீழே அமலாக்கத்துறை இப்போதும் கைது செய்தால் அவர்கள் வெளியவே வர முடியாது. அதை பத்தி இந்த தீர்ப்பு அதை பத்தி விவாதிக்கவில்லை. என்ன இதுலன்னா, அவர்கள்ட்ட கூட தரவின் அடிப்படையில் கைது செய்யல அமலாக்கத்துறை. கைது செய்யாமல் புலன் விசாரணை செய்து அவர்கள் சார்ஜ் ஷீட், கம்ப்ளைண்ட் என்று சொல்றாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்க கைது செய்யக்கூடாது. அப்படி கைது செய்வதென்றால் நீங்க சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடணும். கூடுதலான சார்ஜ் ஷீட்டை போடணும்னா கோர்ட்டோட அனுமதியுடன் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கே தவிர, ஆனால் இன்று ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியையோ அல்லது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு முதலாளிகளையோ அல்லது வர்த்தகர்களையோ கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய 19வது பிரிவின் கீழ் கைது செய்வதை பற்றிய வழக்கல்ல இந்த வழக்கு. அப்ப கைது செய்தால் செக்ஷன் 45ல பெயில் இம்பாசிபிள். நமக்கு குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா, இந்தியாவில் கிருஷ்ணய்யர் சொல்றதுதான் முக்கியமா சொல்லுவாங்க, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் பாங்க. அதாவது அந்த குற்றம் சொன்னாலும் அவர் பேர்ல விசாரணை நடந்து குற்றம் நிரூபிக்கப்படுற வரையில அவர் கொலை குற்றமாகட்டும், கொள்ளை அல்லது பாலியல் வன்கொடுமை, ரேப் மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட இருந்தாலும் அவங்கெல்லாம் கூட பெயில் கிடைச்சிடும். ஏன்னா குற்றச்சாட்டு விசாரணை நடந்து நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் நிரபராதி என்று சட்டம் கருதுகிறது. அதனால பெயில் கிடைக்கும். அது இல்லைன்னு சொல்றதுதான் இந்த PMLA. இல்லைன்னு சொல்ற அந்த பிரிவை 2017 நீதிபதி நாரிமன் அமர்வு, 2 நீதிபதிகள் அமர்வு தப்புன்னு ரத்து பண்ணாங்க. ஆனால் பிஜேபி அரசாங்கம்